லவ் யூ மோனிகா, பேபி மோனிகா, பத்திக்கிச்சுமா. சும்மா சொல்லக்கூடாது. அந்த பாட்டில் வர ஹீரோயின் மாதிரி தான் இருக்கும். நம்மளும் அதே மாதிரி கவுன் போட்டிருக்கோம், அதே மாதிரி கலராக இருக்கும். என்ன அந்த பிள்ளை சிவப்பு கலரில் போட்டிருக்கோம், நம்ம பிங்க் கலரில் போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த பிள்ளையோட நம்ம கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். எல்லாரும் குழந்தை பெற்றதுக்கப்புறம் அழகு குறைஞ்சிருன்றாங்க. நம்ம என்னமோ கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் அழகு கூடின மாதிரி இருக்கும். எல்லாம் தனி கொடுத்துன வந்ததுனால தான் அந்த வீட்டிலே இருந்திருந்தோம். இந்நேரம் நம்மளை கரிச்சட்டி காரில் மாற்றிருப்பாங்க. வீட்டு வேலை செய்ய வீட்டு வேலை செய்யணும். அப்பா இப்போ தான் நான் நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறேன். அந்த கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் அந்த வீட்டில் அப்பா நானும் பொறுமையாக தான் இருந்தேன். அதை செய்ய இதை செய்ய, அதை செய்ய இதை செய்யன்னு எப்பா பாரு வேலை. காலையில் இருந்துச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை 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 வேலை. அப்பா எப்படியோ என் வீட்டுக்கார அந்த வீட்டு வந்து பிரித்து கூட்டு வந்தாச்சு. இப்போ தான் நான் மகாராணி மாதிரி இருக்கேன். மூச்சில லேசாக பருவு தர்ற மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாவது க்ரீம் வாங்கி தடவணும். அப்படியே வலுவலுன்னு இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதில் சின்னதாக ஒரு பொறி இருந்தால் கூட அசிங்கமாக இருக்குது. இதுக்கு என்ன க்ரீம் போடுறதுன்னு தெரியல. யூடியூப்பில் பார்க்கணும். இந்த வீட்லேயே ஏதாவது செஞ்சு போடுற மாதிரி என்ன மருந்து போடுறாங்கன்னு பார்க்கணும். பார்ப்போம் அப்புறமேலு. மடி புஷ்பா, ஹாய் மம்மி. வா மம்மி. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க கண்ணாடியை வச்சு? எங்கேயும் கிளம்புறியா வெளியில்? அடை இல்லைம்மா, வெளியிலலாம் போனால் வெயில் அடிக்கும், தோல்லாம் கருத்துடும். அதனால் அதிகமாக வெளியில் போகிறதில்ல. முக்கியமான விஷயமா இருந்தால் சாயந்தரத்தில் தான் போவேன். இந்த மத்தியானத்தில் எங்கே போக போகிறேன்? சும்மா மூஞ்சியில் சின்ன சின்ன பருவாக இருந்துச்சுமா, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். உட்காருமா வா. அது சூட்டு பக்கமாக இருக்கும், உடம்பு சூடாகி போயிருக்கும். குளிர்ச்சியான பொருள்களை வாங்கி சாப்பிடணும். அப்போ நான் தானே உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி சொல்கிற, அதுக்கு என்னம்மா பண்ணுறது? ஒன்றும் பண்ணாத. நல்லா குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடு. நல்லா பழ வகையை கீரை வகைகள் நல்லா சாப்பிடு. நல்லா என்னதே நம்ம வெளியில் பொருட்களை வாங்கி சாப்பிடல, வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத நம்ம உடம்புக்கு சத்து. கீரை வகையை பழ வகைன்னு வாங்கி சாப்பிடணும். வீட்டிலே இந்த பாலெலாம் காய வைக்கணும், பசும்பால். அதில் இருக்க வர ஆடையை எடுத்து மூஞ்சில் தடவி விடு. நல்லா ஆடையை மட்டும் எடுத்து அப்படியே தடவி விட்டீங்கன்னா மூஞ்சியே பளபளன்னு இருக்கும், நல்லா இருக்கும். எந்த ஒரு பருவு எதுவும் வராதுல. ஏம்மா என் மூஞ்சியே பாலாடை கலரில் தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பாலாடை எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு இருந்து உட்காருமா மாமா. சரி சரி. என்ன மாப்பிள்ளை எங்க ஆளுக்கான வீட்டில்? அவரா இப்போதான் சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சாரு. சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேனாரு. சரி போயிட்டு வாங்கண்ணே. என்னாடியே மாப்பிள்ளை உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறாரு? நல்ல விதமாக பேசுகிறாரா? இன்னும் கோமாத்தே இருக்காரா? அவரா பேசுவார், எல்லாம் பண்ணுவார், சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன அந்த முன்னாடி மாதிரி கொஞ்சம் பெரியமாக பேச மாட்டேன்றாரு. அப்படியே கொஞ்சம் அப்படியே விடப்பாக பேசுவார். பேசினா பேசட்டும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க அம்மா அப்பாவுக்கிட்ட இருந்து பிரித்து கூட்டு வந்துட்டோன்னு கோவத்தில் பேசுவார். ஆனால் வீட்டு வேலையெல்லாம் கடத்துட்டு செய்கிறாரு. எல்லாத்தையுமேவும் சமைக்கிறதா சமைச்சிருவாரு, தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுவார், எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடுறாரு. இங்கே வேறு புஷ்பா, நீ தான் அப்புறம் மனசை மாற்றணும். இப்படியே விட்டியாக உங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நான் அப்படின்னா பழைய வரைக்கும் குடும்பம் பூரா ஒன்று கூடிரும். பழைய வரைக்கும் கூட்டு குடும்பத்தில் போய் நீ கஷ்டப்படணும். இப்போ எப்படி ராணி மாதிரி இருக்க பார்த்தியா? இப்போ எப்படி இருக்க பிள்ளையை பார்க்கறதுக்கு நல்ல ரோஸ் கலரில் இருக்கா? அப்போ சேலையில் மாதிரி இருக்கு. அவங்க வீட்டில் இருக்கிறப்ப அந்த சேலையை கட்டிக்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அங்கிட்டு கறியை பூசிக்கிட்டு மூஞ்சியில் எப்படி இருந்த? இப்போ அம்மா கச்சை கேட்கும்போது எப்படி இருக்க பார்த்தியா? கொஞ்சம் கொஞ்சமாகவும் மாப்பிள்ளையை உன் கைக்குள்ள கொண்டு வந்துக்கணும், புரியுதா? சரிம்மா சரிம்மா பார்த்துக்கிறேன். அதுக்காண்டி அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே கிடக்க முடியும்? இப்போயே வீட்டு வேலையெல்லாம் கடை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவார். சரி சரி. என்ன சோறாக்குனார் இன்னைக்கு சாம்பார் வைக்கிறேன்னு சொன்னார். சாம்பார் வச்சுட்டு இது என்னது, இந்த கருணக்கிழங்கு இருக்குல்ல, கருணக்கிழங்கு அதை போட்டு ஏதோ 65 மாதிரி பொரிச்சு வைக்க சொன்னேன். பொரிச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பிடல. நான் இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். சாப்பிடலாமா போயிட்டு? அப்படியா, பரவாயில்லையே. நல்ல பொம்பளை அது மாதிரி சாம்பாரில் வச்சு கருணக்கிழங்கு 65 போடுறாரா? அதெல்லாம் எல்லாத்தையும் செய்வார். எல்லாம் இந்த யூடியூப்பை பார்த்து தான் நான் பூரா ஊரே செஞ்சு கிடக்கு. இப்போ அதை பார்த்தேன் செஞ்சு தெரியுறாரு. நல்லாத்தையும் செய்கிறாரு. என்னைய விட அவர் சமையல் நல்லா பண்ணுறாரு. ஆமாம், அவர் தங்கச்சி என்ன செய்யுது? ஓ வீட்டு மருமக என்னோட நாத்தனாரு. அவளா இருக்கா. அதெல்லாம் எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சிருவா. நீ ஆம்பளை பையில வேலை செய்ய வச்சிடுற. நான் அவளை விட்டுருவேன். நான் பொம்பளையே அதெல்லாம் வாட்டி வத எடுத்து வச்சிருக்கேன். காலையில் இருந்துச்சு நைட்டு வரைக்கும் வேலை தான் செஞ்சிருக்கிச்சு. மத்தியானம் தூங்க கூட முடியாது. அதெல்லாம் எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துருவா வச்சிருவா. அப்படியா? எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிடுச்சாக்கும்? ஆமாம் அவனுக்கு எங்கேயோ மீட்டிங் இருக்குண்டு போயிட்டான். மதுரைக்கு போயிருக்கேன். வர லேட் ஆகுமா ராத்திரிக்கு? சரி அங்கே தான் உட்காந்துருக்கோம். அப்படியே உன்னை வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? சரி. என்ன சமையல் பண்ணுச்சு இன்னைக்கு உன் மருமக? இன்னைக்கு காலையில் வெண்பொங்கல் வச்சு கொஞ்சோன்னு சாம்பார் வச்சு சட்னி வச்சா. மத்தியானத்துக்கு என்ன செய்யட்டும்னு கேட்டா, ஒன்றும் செய்ய வேணாம், நான் புஷ்பா வீட்டுக்கு போகிறேன், இருக்கிற பொங்கலை வச்சு நீ சாப்பிட்டுக்க, ராத்திரிக்கு நான் வரையில ஃபோன் பண்ணுறேன், அப்போ சூடாக செஞ்சு வைன்னு சொல்லிட்டேன். உங்கள் அப்பா அவங்ககிட்ட வெளில போயிட்டாரு, அவர் வரலேட் ஆகிட்டாரு. அப்போ நம்ம மட்டும் என்ன செய்யறது? அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். அப்படியா? அப்படின்னா நீ உங்கள் மருமகளுக்கு ரெஸ்ட்டு. நீங்கள் நல்லா உல்லாசமாக ஜாலியாக படுத்து தூங்குவாள் இன்னைக்கு.
சரி போயிட்டு போறா விடு. டெய்லி வீட்டுக்கு வேலை செய்யறா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் போனா போகுது. எனக்கும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதனால இட்டுப்பட்டு வந்தேன். எங்க பேர பிள்ளைய ஆளவே காணா? பிள்ளைய அவர் தான் தூக்கிட்டு போயிருக்காரு, தோட்டத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு வரேன்ட்டு கூட்டு போனாரு. வீட்டில் இருந்தால் சும்மா அழுதுகிட்டே இருக்கும், நம்மளை ஒரு வேலையும் செய்ய விடாது, ஒரு பேசி பேக்கு போட விட மாட்டேங்குது, ஒன்றும் செய்ய விட மாட்டேங்குது. அதான் அவர் தூக்கிட்டு போக சொன்னேன், தூக்கிட்டு போயிருக்காரு. எப்பா இன்னைக்கு தான் நிம்மதியாக இருக்குது. இந்த மாமியா கழுவி வீட்டில் இருந்தால் வீட்டில் வேலையே இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா எனத்தினாலும் நொய்யின்னுக்கிட்டு எரிச்சலா. பேசாம மக வீட்டில் போய் இருக்க வேண்டியதானே, இங்கேயே இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிக்கிருக்கு. இங்கே ஒரு மாதம் இருந்தால் அங்கே ஒரு மாதம் இருக்க வேண்டியதானே, யாரும் வேணாம்டா. டெய்லி போய் மகளை பார்க்குறதுக்கு அங்கே ஒரு மாதம் இருந்து பார்த்துட்டு தான் வர வேண்டியது தானே. என்ன சின்ன பொண்ணு, உங்கள் மாமியா இருக்கா? இல்லை அண்ணி, அது இப்போ தான் அவங்க மக வீட்டுக்கு போயிருக்கு. வாங்க. என்னவா திடீர்னு மக வீட்டுக்கு போயிருக்கு, எது விசேஷமா? விசேஷமெல்லாம் இல்லை, அது சும்மா போரடிச்சா போய் மகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அவர் மதுரை வரைக்கும் போயிட்டாரு, மாமா எங்கேயோ வெளில போயிட்டாரு. சரி நம்ம தான் இருக்கோம்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிருச்சு. ஆள் இல்லாட்டினா தான் உடனே அதை கிளம்பிருமே சுற்றுப்பிரயாணத்துக்கு. அப்படியா, என்ன குழம்பு வச்ச? ம் இந்த அண்ணியோட பெரிய தொல்லை. வந்தால் குழம்பு என்ன சோறு நான்கிறது தெரியும். இன்னைக்கு குழம்பு வைக்கல அண்ணி, காலையில் வெண்பொங்கல் செய்தோம், சட்னி சாம்பார் வச்சேன், அதுவே இருக்குது. மத்தியானத்துக்கு அந்த பொங்கலே சாப்பிட்டுக்கிறணும். அப்படி சாப்பிட பிடிக்கணும்னா கொஞ்சோன்னு எனக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் சாதம் வச்சேன்னா கரெக்டாக இருக்கும். வெண்பொங்கலா? ஏன் குழம்பு எதுவும் வைக்கலையா? இல்லை நீ வைக்கல, நான் ஒரு ஆள் தானே, எதுக்கு தேவையில்லாமல் அந்த சாம்பாரே ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்படியா? சாம்பார் நிறையா இருந்தால் கூட கொஞ்சம் கொடு, நான் மட்டும் சாப்பாடு வச்சுக்கிறேன். நானே எங்கள் வீட்டில் நான் மட்டும்தேன், அவர் வெளியில் வேலைக்கு போயிட்டாரு. எங்கள் மாமியார் சாம்பார் பிடிக்காது, அது இப்போல்லாம் வயிறு புண்ணாகி போச்சுன்னு வெறும் பழைய சோறு தானே சாப்பிடுது. ஓ அப்படிங்களா, சரி சரி. அப்புறம் என்ன ஃபோன் போட்டிங்களா? பரம் என்ன பண்ணுறா, எது பண்ணுறா, பேசுனீங்களா? பரமுக்கா நான் ஃபோன் போடலையா? ஏன் நீயும் அக்காவுக்கு ஃபோன் போட்டிருப்பீல, போடலையா? இல்லை நீ எங்கே வேலையே சரியாக போகுது, எங்கே ஃபோன் போடுறது? ஃபோன் போடணும், இன்னைக்கு தான் போடலான்னு பார்க்குறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. நடிப்பாளுக அக்காவும் தங்கச்சியும், அதெல்லாம் பேசிக்கிடுவாளுக, பேசிக்கிட்டு பேசாத மாதிரி நடிப்பாளுக. நான் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி விட்டுருவேனா. என்ன நீ பரம் எங்கேயும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்களா அத்தை? எத்தனை ஆஸ்பத்திரிக்கு தான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க அவளை, அவங்களும் கூட்டிகிட்டு போய் தான் பார்க்குறாங்க, எங்கே ஒன்றையும் காணா. அதே நான் சொல்லிட்டேன், ஆஸ்பத்திரிக்கு போய் சொத்து அழிஞ்சு போயிடும், பேசாமல் விடுங்க, கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம், உங்கள் அம்மா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாலும் ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணுன்னா அவளை என்ன பாடுபடுத்துதோ தெரியல. நான் மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வாச்சிருந்தேன், அந்த பொம்பளை அப்படியே என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன சின்ன பொண்ணு சொல்கிற? ஒன்றும் இல்லை நீ, ஒன்றும் இல்லை. எங்கே உங்கள் பிள்ளைய காணா? அவளை விளையாடிட்டு இருக்கா. ஓ சரி 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 சின்ன பொண்ணு, நானும் கிளம்புறேன், நேரமாகி போச்சு, போய் சோறு வைக்கணும், என் மாமியார் கொஞ்சம் கஞ்சி கடைஞ்சி கொடுக்கணும், கொஞ்சம் சாம்பார் ஊற்றிப்பா, வாங்கிக்கிட்டு போகிறேன். ம் சரிங்க அண்ணி. சின்ன பொண்ணு கொஞ்சம் நிறையா இருந்தால் சேர்த்து ஊற்றிட்டு வா, ராத்திரிக்குன்னு சேர்த்து கூட வச்சுக்கிறேன். உன் குழம்புனா உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்குன்னு. ஆமாம், ஃப்ரீயான பின்னாயிலவே சாப்பிடுவீங்க உங்கள் குடும்பத்தில், வேணாம் நான் சொல்லுவீங்க. சரிங்க அண்ணி. அப்பப்போ இப்படி வந்து குழம்ப வாங்கிக்கிட்டு இவ என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு கவனிக்கணும். அப்போனா தான் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து எதுவும் பிளான் பண்ணுறாளுகளா என்னன்னு நமக்கு தெரியும். இவகிட்ட நல்ல விதமாகவே பேசிக்கிறணும், எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது. அப்போனா தான் எதுவும் சொல்லுவா ரகசியங்களை. நம்ம கிட்ட முறைச்சிக்கிட்டு தெரிஞ்சோம் எதையும் சொல்ல மாட்டா. இந்தாங்க அண்ணி, சீக்கிரமாக பாத்திரத்தை கொண்டு வந்துடுங்க, எங்கள் மாமியார் வரத்துக்குள்ள. எங்கள் மாமியார் வந்ததுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், பூராத்தையும் எடுத்து வீட்டை கொடுத்து அழிச்சு விட்டான்னு சொல்லிவிடுவான். டக்குன்னு ஊற்றிட்டு கொண்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாது அதை பற்றி, அதெல்லாம் இப்போ போய் ஊற்றிட்டு உடனே கொண்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி, இல்லாட்டினா எங்கள் வீட்டுக்கார் வரும், ஒன்றில் ஒன்று சொல்லி ஏற்றி விட்டுக்கு தெரியும், ஊருக்கே கொடுத்து அழிச்சு விட்டா சொத்தனுக்கு இருக்கும். சரி சரி, சாப்பாடு வைக்க போகிறேன்னு சொன்னேன், வச்சிட்டியா? ஆத்தாடி ஆத்தா, சாப்பாடு வைக்க போகிறேன்னு சொன்னேன், அதையும் கேட்கும் போல இருக்கு. வாய் விடக்கூடாது. இல்லை நீ, நான் சாப்பாடு வைக்கல, அந்த கொஞ்சோண்டு வெண்பொங்கல் இருக்குது, அதுலேயே அப்படி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றான்னு பார்க்குறேன். அப்படியா? உஷாராயிட்டா போல இருக்குது, சோறு கேட்டுருவோம்ட்டு. சரி சரி, இன்னைக்கு விட்டதை நாளைக்கு குடிச்சிக்கலாம். சரி சரி, இந்த போய் ஊற்றி வச்சுட்டு வந்துடுறேன். மாரியம்மா, மாரியம்மா, இந்த வாரேன். எதுக்கு வாசல்ல இருந்து வரும்போதே கத்திக்கிட்டே வாரீங்க? மாரியம்மா மாரியம்மா ஏலம் போட்டு வாரீங்க. நம்ம வீட்டை யாரும் ஏலம் போட்டக்கூடாதுன்னு ஏலம் போட்டுக்கு வரேன். இங்க வா. அட என்ன பேசிக்கிறீங்க? செவ்வாய்க்கிழமை போடுதான் வாயை பின்னாடி ஊற்றி கழுவுங்க, என்ன வச்சு பேசுறீங்க? அடா ஆமாடியே, நம்ம பேங்க் லோன் 2 மாசம் கட்டவே இல்லை இந்த வீட்டுக்கு. நீ அடுத்த மாசம் கட்டாம விட்டோம்னா பேங்க்காரி வீடு தேடி வந்துருவியா? இப்பெல்லாம் பார்த்தீங்கள, அந்த தெருவில் நிறைய பேர் பேங்க் லோன் கட்டாம வீட போறான் சப்தி வந்துட்டு போயிடுறாங்க.
நம்ம கட்டலன்னா அவ்வளோதான் நம்ம நிலமை, புரியுதா? அட ஆமையா, அதான் நான் மறந்தே போயிட்டேன். 2 மாசம் லோன் கட்டவே இல்லை. இப்போ என்ன செய்யறது லோன் கட்டுறதுக்கு? அதுக்குதே இப்போ ஒரு வழி சொல்கிறேன், அதை நீ கோவப்படாம கேட்கணும், சொல்கிறது புரியுதா? என்ன வழி சொல்ல போறீங்க? என்னைய போய் மகளிர் லோன் வாங்கிக்கலான்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு தான் வேலை, என்னால போய் வாங்க முடியாது. நான் கேனேனா உனைய போய் மகளிர் லோன் வாங்க சொல்கிறதுக்கு? அதை வாங்கி அதை யார் கட்டுறது திரும்ப அடுத்த மாதத்துக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ இப்போ உடனே கிளம்பி வா, நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். என்னய்யா, ஊரை விட்டு ஓடலாம்ன்றியா? இவ்வாறு லூஸ் மாதிரி பேசிக்கிருக்கா. ஊரை விட்டு ஓடி போயிட்டா வீடு நம்ம தூக்கிட்டு ஆக முடியும், விட்டு தலையில் வச்சு அதுங்க தானே இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம கிறுக்கு மாதிரி பேசிக்க தெரியாத. டைம் இல்லை, சீக்கிரம் கிளம்பி வா, நாளைக்கு லோன்கார் வந்துடுவியா. யோ என்னன்னு சொல்லியா? அதனால என் மண்டையே பிச்சுக்கிறோமியா, என்னன்னு சொன்னாதானே? ஆல்ரெடி இந்த அளவு பிச்சுக்குத்தையும் கிடக்கு, நீ திரும்ப பிக்கணுமா? ஏற்கனவே அங்கிட்டு ரெண்டு இங்கிட்டு ரெண்டு மாதிரியும் கிடக்கு. சரி சரி, என்னன்னு சொல்லியா? நம்ம 2 பேரும் இப்போ கிளம்பி என் தம்பி வீட்டுக்கு போகிறோம். போய் என் தம்பிக்கிட்டையும் என் தம்பி பொண்டாட்டிக்கிட்டையும் நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசி அவங்க மனசில் ஒரு இடத்த பிடிச்சி அவங்க இருந்து காசை கறக்குறோம். என்னது உன் தம்பி வீட்டுக்கா? அங்கேயே நான் வரல. வரலன்னா நான் கிளம்பி எங்கனாலும் போயிருந்தேன் வெளியூருக்கு. நாளைக்கு லோன் காரன் வரீங்க, அவங்ககிட்ட நீ பதில் சொல்லிக்க. என்னய்யா பிளாக் மயில பண்றியா நீ? அவ பெரிய இவ மாதிரி தெரியவா, அவகிட்ட போய் நான் வழியா வந்து பேசணுமாக்கும்? அப்படிலாம் வர முடியாது. நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அவதான் என்னைய தேடி வரணும். நான் அதுக்கு அவள் தேடி போனோம்? நமக்கு காரியம் நடக்கணும்னா நம்ம தான் தேடி போகணும். ஒழுக்க மரியாதை கிளம்பி வா, போய் அவங்க கிட்ட பேசி கொஞ்சம் காசை பிடிங்கிட்டு வருவோம். இந்த ஆள் சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் போனாதே அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வரலாம். சரி கிளம்பி போவோம். என்ன யோசிக்கே இருக்க? நேரம் ஆகிருக்கு, வா, டைம் ஆகி போச்சு. சரி சரி, நீ சொல்றதும் கரெக்டாக இருக்கு. சரி வா, இன்னொரு தடவை நம்ம அண்ணன் தம்பியா பறக்க போறோம். எல்லாம் ஒன்றும் சேர்ந்துக்கிற வேண்டியதே. அப்புறம் என்ன செய்யறது? அவளும் பாவ இப்போ தனியா இருக்காங்க. நாம போய் கொஞ்சம் ஆறுதலா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்களே. சரி வா போவோம், இப்படியே போவோம். அவங்க வீட்டுக்கு இது போதும். அப்புறம் அணியா போனாத்தே இறக்கப்படுவாங்க. டிப்பு டாப்பா போனா 5 காசு தர மாட்டாங்க. வா போவோம்.